சொல்றா, நான் எப்படி தேவனுக்கு என்ன ஒப்பு கொடுத்திருந்தேன்? ஒரு தாயை போல ஒப்பு கொடுத்திருந்தேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறனா ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? தேவனிடத்துல உங்களை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஒப்பு கொடுக்காவிட்டால், நீ தேவனுக்கு பிரியமான ஒரு தாயாக, தகப்பனாக, நீங்கள் தேவனுக்கு உதவியாக உங்களுக்கு ஒப்பு கொடுக்காவிட்டால், கிராமங்கள் மட்டும் இல்லைங்க, நம்ம குடும்பங்கள் பாழாய் போய்விடும். நம்முடைய பிள்ளைகள், கணவன் மனைவி பாழாய் போய்விடுவார்கள். நம்முடைய வாழ்க்கையை பாழாய் போய்விடும். அல்லேலூயா. நீங்கள் தாயாக, தகப்பனாக தேவ நிமித்தம் உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? நீங்க உலக பிரகாரமாக உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் கணவனுக்கு, மனைவிக்கு நீங்கள் உங்களை அன்பாக ஒப்பு கொடுத்திருக்கலாம். தாயாக, தகப்பனாக உங்க பிள்ளைகளுக்கு உலக ரீதியாக ஒப்பு கொடுத்திருக்கலாம். தேவனுடைய வார்த்தை நிமித்தம், தேவனுடைய நீதி நிமித்தம் உங்களை ஒரு நல்ல தகப்பனாக, நல்ல ஒரு தாயாக உங்கள் குடும்பத்தில் உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? ஒப்பு கொடுக்கல. வேதம் சொல்கிறது, கிராமங்கள் பாழாய் போனது போல குடும்பங்கள் என்ன செஞ்சிருமா? பாழாய். உங்க குடும்பங்கள் ரட்சிப்பை இழந்து, ரட்சிப்பில் வளர முடியாம, உங்க ரட்சிப்பையும் கூட அது தடுமாற செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு வேதனையான சூழ்நிலை உங்களை சூழ்ந்திருக்குமானால், நீங்கள் இன்னும் தேவனுக்கு செய்ய வேண்டிய இந்த கைமாறு, ஒரு தாயாக, ஒரு ஆவிக்குரிய ஒரு தாயாக, ஒரு ஆவிக்குரிய ஒரு தகப்பனாக நீங்கள் எழும்பி இருக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. கடந்த மாதம், நாட்கள் முழுவதும் தேவன் நம்மை கனிமணி போல பாதுகாத்திருக்கிறார். அது தேவனுக்கு எப்பொழுதும் நன்றியுள்ள தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நமக்கு நிறைய தேவனுடைய செய்திகள் பாதியிலே விடப்பட்டிருக்கிறது. அந்த செய்திகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றிவிட்டு அதுக்கு பின்பதாக கர்த்தருக்கு சித்தம் இருக்குமானால் இந்த வாக்குத்தத்த செய்தியை நம்ம தொடர்ந்து தியானம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவன் நமக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன் என்று சொல்லுகிற அந்த தாவீதினுடைய அந்த கேள்வியிலிருந்து அந்த தொடர் செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அந்த வசனத்தை ஒரு வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 116 12வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் வாசிங்க. சங்கீதம் 116 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் வாசிங்க. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை நான் செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன். ஒரு அழையில சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது தேவன் தனக்கு செய்த உபகாரங்களை நினைத்து, ஆண்டவரே, உமக்கு நான் என்ன பதில் உபகாரம் செய்வேன், உமக்கு என்ன உதவியை நான் திருப்பி செலுத்துவேன் என்று ஒரு கேள்வியை கேட்பதாக இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தாவீதுக்கு என்ன நன்மை செய்தார்? இந்த 116ஆம் சங்கீதத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். நிறைய காரியங்களை தாவீது அங்கே குறிப்பிடுகிறதிலும் வாசிக்க முடியும். உதாரணமாக, சஞ்சலத்தின் கட்டுகளில் இருந்து தேவன் என்னை விடுதலையாக்கினார். ஆத்துமாவையும் கண்களையும் கால்களையும் சரீரங்களையும் இடரலுக்கு தப்புவித்தார். என் ஜெபத்தை கேட்டார், என்னை காத்து கொண்டார், எனக்கு நன்மை செய்தார் என்றெல்லாம் குறிப்பிடுகிறார். அல்லேலூயா. இதையெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு விவரமாக நான் சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி குறிப்பிட்டு விட்டு தான் தாவீது கேட்கிறார், இவ்வளவு நன்மைகளை செய்த தேவனுக்கு நான் பதிலாக என்ன செலுத்த முடியும்? அல்லேலூயா. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், தேவனுடைய ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அவர்களுக்கு செய்த நன்மைக்கு பதிலாக ஒரு உபகாரமுள்ள, ஒரு உதவி செய்கிற ஒரு பிள்ளைகளாக, ஒரு நன்றி உள்ள பிள்ளைகளாக அநேகர் என்ன செய்வதில்லை, வாழ்வதில்லை. நன்மைகளை வாங்குவதிலே, பெற்றுக்கொள்வதிலே, அனுபவிப்பதிலே மாத்திரம்
அவர்கள் குறியாக, இலக்காக, நோக்கமாக இருக்கிறார்கள். ஆனால் தேவன் நமக்கு தந்த, நம்முடைய குடும்பத்திற்கு தந்த, என் மனைவிக்கு செய்த, என் கணவனுக்கு செய்த, என் பிள்ளைகளுக்கு செய்த, என் தொழிலிலே, என் வேலையிலே அவர் தந்த ஆசீர்வாதங்களுக்கு தக்கபடி, அவர் செய்த உபகாரங்களுக்கு நான் எதையாகிலும் செலுத்த வேண்டும் என்கிற ஒரு நன்றி உள்ள உணர்வு அநேகருக்கு இல்லாமல் இருப்பது பரிதாபமான ஒரு காரியம் தான். அல்லேலூயா. அப்படி நன்றி இல்லாமல் வாழ்கிற அநேக மனிதர்களை இந்த உலகத்திலையும் பார்க்குறோம், வேதத்திலையும் கூட பார்க்குறோம். அல்லேலூயா. ஒரு மனிதன் தேவனுக்கு நன்றி உள்ளவனாக வாழ, ஒரு மனுஷி தேவனுக்கு நன்றி உள்ளவனாக வாழ அவள் இருதயம் இடம் கொடுக்காவிட்டால் அந்த மனிதன் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறான் என்பதற்கு உதாரணமாக ஒரு நபரை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு நபரை நீங்கள் வாசிக்கலாம், திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அந்த நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாக இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. எசேக்கியா ராஜாவை குறித்து நமக்கு தெரியும். ஒரு பெரிய வியாதி அவனை தாக்கியது. நீ மரித்து போவாய் என்று தேவனே அவனுக்கு தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக ஒரு துக்க செய்தியை அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதனை பார்த்து நீ மரித்து போவாய் என்று சொன்னாலும் கூட அவன் தேவனிடத்திலே அழுது ஜெபம் பண்ணி தப்பித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேவனே நீ மரித்து போவாய், நீ செத்து போவாய் என்று சொல்லும் பொழுது அது யார் திருப்ப முடியும்? யார் அதற்காக முயற்சி செய்து மரணத்தை மாற்ற முடியும்? ஒருவரும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. எசேக்கியா அந்த மரணத்தை சந்திக்க பயந்தவனாக, எல்லாருமே மரணத்தை சந்திக்க பயப்பட தான் செய்வோம். அல்லேலூயா. அழுது புரண்டு ஆண்டவர் சமூகத்திலே அழுதான். அல்லேலூயா. வேதனையோடு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணான். அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அவனுடைய மரணத்தை எத்தனை வருஷத்துக்கு தள்ளி போட்டார்? 15 வருடங்களுக்கு தள்ளி போட்டார். 15 வருடங்களுக்கு தள்ளி போட்டார். அந்த 15 வருடங்கள் என்பது எவ்வளோ நீண்டகால ஒரு ஆயுசு பாருங்க. ஆனால் வேதம் சொல்கிறது தேவன் அவனுக்கு ஒரு அற்புதம் செய்தார். இன்றைக்கு சாக வேண்டியவன் 15 வருடம் உயிரோடு இருக்கிறான். இன்றைக்கு சாக வேண்டியவர்கள் 15 வருடம் உயிரோடு இருக்கிறார்கள். இன்றோடு முடிந்து போய்விட்டது நினைத்தவர்கள் எழும்பி ஆண்டவரால் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. 2 நாளாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை, தனக்கு தேவன் செய்த அந்த உபகாரத்துக்காக நடவாம மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் வந்தது. பாத்தீங்களா? 15 வருஷம் அவனுக்கு ஆயுசை கூட்டி கொடுக்கிறாரு. 1 நாள் 2 நாள் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. எத்தனை வருஷம்? சத்தம் சொல்லுங்க. 15 வருடங்கள். அப்போ அதற்கு எவ்வளவு நன்றி உள்ளவனா, எவ்வளவு ஆண்டவருக்கு பதில் செய்கிறவனா வாழணும். அவன் என்ன செய்யலை? தேவனுக்கு உதவி செய்யும்படியாக, தேவனுக்கு உபகாரம் செய்யும்படியாக அவன் என்ன செய்யலை? வாழலை. தேவனுக்கு நன்றி உள்ளவனாக அவன் வாழலை. அதனால வேதம் என்ன சொல்லுது? தேவனுடைய கோபம் வாசிங்க. ஆகையால் அவன் மேலும், நல்ல கவனிக்கணும், கீழ்ப்படியாத மேட்டிமையாய் நடந்த அவன் மேலும், யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம். பாருங்க, யார் மேலாம் கோபம் பாருங்க. இவன் ராஜா, இவன் அரசன். அவன் முதல்ல இவன் மேல கோபம் வருது. இவனை சார்ந்த மக்கள் மீது கோபம் வருகிறது. எருசலேமில் வாழ்ந்த எல்லா ஜனத்தின் மேலும் கோபம் வருகிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் தேவன் தனக்கு செய்த உபகாரத்துக்கு பதில் தக்கபடி நடக்காததுனால அவன் மேலையும் அவனுடைய ஜனத்தின் மேலையும் அந்த நாட்டினுடைய எல்லா மக்கள் மீது என்ன வந்துச்சான்? கோபம் வந்ததுங்க. ஒருவேளை இன்னைக்கு தேவன் உங்களுக்கு அற்புதம் செஞ்சிருக்கலாம். நீங்கள் அதற்கு தக்கபடி உபகாரம் உள்ளவர்களாக, நன்றி உள்ளவர்களாக நடக்கலைன்னா அந்த கோபம் உங்கள் மேலே வரும், உங்கள் பிள்ளைகள் மேலே வரும்,
உங்கள் மனைவி மேலே வரும், உங்கள் குடும்பத்தின் மேலே வரும். அல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு தக்கதாக நன்றி உள்ள தேவ பிள்ளைகளாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எசேக்கியா அப்படி வாழாததுனால அவன் மீதும் ஜனத்தின் மீதும் கோபம் வந்தது. ஏன் அவனால் அப்படி வாழ முடியலன்னா வேதம் சொல்லுது, அவன் இருந்து எப்படி இருந்தது? மனம் மேட்டிமையாக இருந்தது, பெருமை உள்ளதாக இருந்தது, அகங்காரம் உள்ளதாக இருந்தது, ஆணவம் உள்ளதாக இருந்தது. யாரிடத்துல? தேவனிடத்துல. அல்லேலூயா. மனுஷனிடத்துல அல்ல, குடும்பத்தில் அல்ல, தேவனிடத்துல அவன் மனம் மேட்டிமையாக இருந்தது. இவர் சொல்லி நம்மையா கேட்கணும், இவர் சொல்லி நம்மையா நடக்கணும் என்கிற ஒரு மனமேட்டிமை எசேக்கியாவுக்குள்ளே வந்ததுனால வேதம் சொல்லுது, தேவனுடைய கோபம் அவனுக்கு வந்ததுன்னு வாசிக்கிறோம். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே தேவன் நமக்கு செய்த உபகாரங்களுக்கு பதிலாக தேவன் நம்ம ஆயுஷை கூட்டி, பலத்தை கூட்டி, ஐஸ்வர்யத்தை கூட்டி நமக்கு, நம்முடைய மனைவிக்கு, நம்முடைய புருஷனுக்கு, மகனுக்கு, மகளுக்கு, குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் ஒரு விடுதலையை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு உயர்வை அவர் தரும் பொழுது நம்முடைய இருந்து எப்படி போயிடுது? மேட்டிமையாய் போய் விடுகிறது. அதனால் குடும்பம் பாதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்கிறது? ஆகவே தான் தாவீது ஒரு சங்கீதத்தில் எழுதுகிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 103 சங்கீதம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 103 1 2 வாசிங்க. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே, நல்ல கவனிங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சகல உபகாரங்களை என்ன செய்யாத? மறக்காத. அல்லேலூயா. மறக்கவே கூடாது. நீங்கள்லாம் இன்னும் ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரலைன்னா தேவன் செய்த உபகாரங்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டீங்க? மறந்துட்டீங்க. என்னால் முடியல, என் பிரச்சனை அப்படி, என்னால் அப்படி செய்ய முடியல, இப்படி செய்ய முடியல, ஆண்டவருக்காக என்னால் வாழ முடியலன்னு சொன்னாலே நீங்கள் தேவன் உங்களுக்கு செய்த உபகாரங்களை, நன்மைகளை மறந்து விட்டீர்கள். தேவ கோபம் உங்கள் மேலே அப்பப்போ லேசாக வெளிப்படும் பொழுது உணர்ந்து என்ன செய்து கொள்ள வேண்டும்? மனம் திரும்பி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படியானால் தேவனுக்காக பதிலுக்கு நான் என்ன உபகாரம் செய்வேன்னு கேட்குறார். அல்லேலூயா. என்ன உபகாரம் செய்வாராம்? வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 116 சங்கீதம் அந்த 13வது வசனத்தை வாசிங்க. 116 13 வாசிங்க. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்தோடு நான் தேவன் என்ன செய்து கொள்ளுவேன்? தொழுது கொள்ளுவேன். என் ரட்சிப்பை அநேகருக்கு வெளிப்படுத்தும்படியாக நான் தேவனுக்கு பயந்தவன், தேவனுக்கு பிரியமானவன், தேவனுக்கு உகந்தவன் என்பதை காட்டும்படியாக நான் என்ன செய்வேன்? தேவனை தொழுது கொள்ளுவேன். அதற்கு பதிலாக தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள், தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள், தேவனுக்கு உகந்தவர்கள் அல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை செய்கிறவர்கள் அப்படி நான் நினைச்ச மாட்டேன், வாழ மாட்டேன். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிப்பின் அனுபவத்தை தூக்கி கொண்டே என்ன செய்வானாம்? தேவனை தொழுது கொள்வான். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து குப்பையில் போட்டுக்கிட்டு வெறும் ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக தேவன் என்ன செய்ய மாட்டான். அவன் எப்பொழுதும் தேவன் தந்த ரட்சிப்பு நம்ம மேல என்ன செய்யணும்? இருக்கணுங்க. ஒரு அலுவலக பார்க்கலாம். தாவீது சொல்லுகிறார், தேவன் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக, நன்மைகளுக்காக நான் என்ன செய்வேன்? அவர் தந்த ரட்சிப்பை சுமந்து கொண்டே நான் தேவன் என்ன செய்வேன்? தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட அவர்கள் காலப்போக்கில் அந்த ரட்சிப்பை அவர்கள் தக்க வைக்க முடியாமல் ரட்சிப்பை இழந்து ஒரு வெறுமையான ஒரு பாத்திரமாக, ஒரு காலி பாத்திரமாக, ஒரு அழுக்கு நிறைந்த ஒரு உடைந்த பாத்திரமாக இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன செய்யக்கூடாது? அப்படி ஆண்டவரை தொழக்கூடாது. ரட்சிப்பின் பாத்திரத்தை அனுபவத்தை சுமந்துக்கிட்டே தொழணும். அல்லேலூயா. அப்படி தொழும் பொழுதுதான் ஆண்டவருக்கு பதில் உபகாரம் செய்கிற தேவ பிள்ளைகளாக மாறுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்ன உபகாரம் செய்ய முடியும்? ரட்சிப்பின் அனுபவத்தோடு நாம் செய்ய வேண்டிய உதவி ஆண்டவருக்கு
என்னது என்பதை கொஞ்சம் உங்களுக்கு நான் பேசினேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு உதவி செய்ய வேண்டுமானால் ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதை தானே செய்யணும். ஏன் விருப்பப்படியெல்லாம் ஆண்டவருக்கு என்ன செய்யக்கூடாது? செய்யவே கூடாது. ஆண்டவர் யார்கிட்டையும் உதவி கேட்குறவர் அல்ல. அவருக்கு யாரும் உதவி செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் சில விஷயங்களை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மத்தியில் இந்தந்த உதவியை என் நிமித்தம் நீ செய் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. இந்த நன்றியுள்ள ஒரு அனுபவத்தை என் நிமித்தம் நீ வாழ்ந்து காட்டு அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. அப்படி நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டிய தேவனுக்காக நம்ம செய்ய வேண்டிய உதவி என்ன? வேதம் என்ன சொல்லுகிறது? கடந்த செய்தியில் சொன்னது போல வாசிங்க பார்க்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். 23ஆம் அதிகாரம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடு விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா? அவசியமாக அவனோடு கூட அதற்கு உதவி செய்வாயாக. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உதவி செய். யாருக்கு? உன்னை பகைக்கிறவனுடைய சத்தம் சொல்லுங்க, கழுதைக்கு. நாம பகைக்கிறவனை பார்க்கவே மாட்டோம். அல்லேலூயா. முகத்தை பார்க்க மாட்டோம். ஆனால் ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்துக்கிட்டே அலையிற மாதிரி ஒரு பாவலா காட்டும். அல்லேலூயா. நம்ம எதிர்க்கிறவர்கள் நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை பார்க்கவே மாட்டோம். அல்லேலூயா. சில சமயத்தில் நான் கூட பாருங்கள், அநேக மனிதர்கள் எனக்கு எதிராக இருக்கும் பொழுது கூட திரும்ப 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 நான் வலிய அவர்களோடு பேசுவேன். அப்போ என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, திரும்ப திரும்ப எதுக்குங்க நீங்கள் மானங்கிட்ட மாதிரி அவங்க கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கிறீங்க? அவங்க தான் உங்களை மதிக்கலையே, அவங்க தான் உங்களை சொல்ல கேட்கலையே, அவங்க தான் உங்களை ஏற்றுக்கொள்ளலையே, நீங்கள் ஏன் திரும்ப திரும்ப போகிறீங்க? அப்படிங்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மை பகைக்கிறவனுடைய கழுதைக்கே உதவி செய்ய என்று சொல்லும் பொழுது பகைக்கிறவனுக்கு கட்டாயம் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அல்லேலூயா. அவன் கழுதை கீழே விழுந்து கிடந்துச்சுன்னா என்ன செய்யணும்? தூக்கி விடு. இன்னைக்கு அநேகர் நம்மளை பகைக்கிறவர்களாக இருந்தாலும், ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவர்களே நம்மை பகைக்கிறவர்களாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு உதவி செய்யணும். அவங்க கழுதை கீழே விழுந்து கிடக்கு, மனைவி கீழே விழுந்து கிடக்கிறாங்க, கணவன் கீழே விழுந்து கிடக்கிறான், மகன் கீழே விழுந்து கிடக்கிறாங்க, அவங்களே கீழே விழுந்து கிடக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்வதற்கு நம்ம ஏதாவது தேவத்து நிமித்தம் செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ போய் அவனுக்கு உதவி செய், நீ போய் அவளுக்கு உதவி செய், நீ போய் அந்த கழுதைக்கு உதவி செய், நீ போய் இந்த கழுதைக்கு உதவி செய் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது நம்ம செய்யணும். அல்லேலூயா. இதுதான் தேவனுக்காக நாம் செய்கிற கைமாறு, தேவன் எதிர்பார்க்கிற அந்த உதவி என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க. ஆகவே நம்மை பகைக்கிறவருடைய கழுதைக்கு கூட உதவி செய்ய தேவன் நமக்கு இன்றைக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவ நிமித்தம் நீ அதை செஞ்சுப்பார். உன் சத்துருக்களுக்கு நீ உதவி செய், உன் சத்துருவுக்கு நீ ஆகாரம் கொடு. அல்லேலூயா. ஆனால் நம்ம தேவ பிள்ளைகளுக்கு என்ன செய்ய மாட்டோங்க? உதவி செய்ய மாட்டோங்க. தேவ பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்க மாட்டோங்க. தேவ பிள்ளைகளை பகைக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படி நம்ம இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் நாம் ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு தேவனுக்கு பதில் உபகாரம் செய்கிற தேவ பிள்ளைகளாக அல்லாமல் மேட்டிமையாக பெருமையோடு ஆணவத்தோடு அகங்காரத்தோடு நடந்த அந்த எசேக்கியாவை போல நன்றி கெட்ட தேவஜனங்களாக வாழ்கிறோம் என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதில் இருந்து நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதை நான் விவரமாக நான் சொன்னேன், எனக்கு நேரம் இல்லை. ரெண்டாவதாக நம்ம யாருக்கு கர்த்தர் நிமித்தம் உதவி செய்யணுமா? ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். வேதத்திலிருந்து நான் வாசிக்கலாம். திருப்பிக் கொள்வோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. அவனுக்கு உதவியாக கர்த்தருக்கு தன்னை உற்சாகமாக ஒப்பு கொடுத்த சிக்ரியின் குமாரனாகிய அகசியா. அந்த பக்கத்தை அப்படி வச்சிருங்க. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு உதவியாக தன்னை உற்சாகமாக ஒப்பு கொடுத்த யாரு? அகசியா. அல்லேலூயா. கர்த்தருக்கு யாருடைய உதவியா தேவையா? எங்க கர்த்தருக்கு யாருடைய உதவியா தேவையாங்க?
யார்ட்டையாவது எனக்கு உதவி செய், எனக்கு சாப்பாடுதா, அல்லது எனக்கு காணிக்கை போடு, எனக்கு தசம பாத்தை போடு, அல்லது எனக்கு ஒரு சபையை கட்டித்தா, அல்லது எனக்கு ஒரு கார் வைக்குதா, அல்லது எனக்கு இதைத்தான் ஆண்டவர் யார்ட்டையாவது கேட்பாராங்க? கேட்க மாட்டார். ஏன் கேட்க மாட்டார்? அவர்கிட்ட இருந்து நம்ம தான் வாங்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா. அவருக்கு எதுவுமே நம்மகிட்ட இருந்து போகணும்னு அவசியம் கிடையாது. அவர் உலகத்தின் நிறைவு யாருடையது? தேவனுடையது. அப்போ இந்த வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு உதவியாக அமசியா என்ன செஞ்சானா? தன்னை ஒப்பு கொடுத்தான். யாருக்கு ஒப்பு கொடுத்தான்? ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவனுக்கு உதவியாக யோசபாத் இருந்தான். அல்லேலூயா. யாருக்கு உதவியாக? அமசியாவுக்கு உதவியாக யோசபாத் இருந்தான். இப்போ நீங்க 15ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. அவனுக்கு உதவியாக யோகனான் என்னும் சேனாதிபதி இருந்தான். அல்லேலூயா. யோகனான், அமசியா, யோசபாத். அல்லேலூயா. 3 பேரும் கர்த்தர் நிமித்தம் ஒருவருக்காக ஒருவர் உதவி செய்வதற்கு தங்களை என்ன செஞ்சிருந்தாங்க? ஒப்பு கொடுத்திருந்தார்கள், அர்ப்பணித்திருந்தார்கள். இந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகளாகி அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வது யார் நிமித்தம்? கர்த்தருடைய நிமித்தம். அது கர்த்தருக்கு செய்கிற உதவியாக தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏழைக்கு கொடுத்துக்கிட்டு கர்த்தருக்கு கடன் கொடுக்குறோம் நினைக்கிறோம். ஒரு அலுவலகம் பார்க்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏழைகளின் சிரிப்பில் யாரை பார்க்கலாமா? இறைவனை பார்க்கலாம். இருக்கட்டும், சந்தோஷம்தான். ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது, தேவனுடைய பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் கர்த்தர் நிமித்தம் உதவி செய்வதற்கு என்ன செய்யணுமா? ஒப்பு கொடுக்கணுங்க. அல்லேலூயா. நீங்கள் தேவ நிமித்தம், கர்த்தர் உங்களுக்கு செய்த உபகாரங்கள் நிமித்தம் பதில் உதவி செய்வதற்கு தேவனுடைய பிள்ளைகளிடத்தில், உங்களோடு ஐக்கியமாக இருக்கிற தேவ ஜனங்களிடத்தில் அவர்களுக்கு உதவி செய்யும்படி நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருக்கிறீங்களா? நாம் நமக்கு தெரிஞ்ச ஆளுக்கு உதவி செய்வோம். அல்லேலூயா. அம்மாவுக்கு உதவி செய்வோம், அப்பாவுக்கு உதவி செய்வோம், அண்ணனுக்கு உதவி செய்வோம், தங்கச்சிக்கு உதவி செய்வோம், பொண்டாட்டிக்கு உதவி செய்வோம், புருஷனுக்கு உதவி செய்வோம், பிள்ளைகளுக்கு உதவி செய்வோம். அல்லேலூயா. ஆனால் தேவ ஜனங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதற்கு கர்த்தர் நிமித்தம் உங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அதை தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் கட்டாயம் செய்யணுங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், அண்ணன், தம்பிக்கு நம்ம ஒருவருக்கு ஒருவர் கட்டாயம் செய்யணும். ஆனால் தேவன், நீ எனக்கு செய்வதாக கருதப்படுகிற உதவி என்னன்னா, தேவ ஜனங்களாகிய உங்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் உதவி செய்வதற்கு என்ன செய்யணுமா? ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. அந்த அர்ப்பணிப்பு எந்தெந்த விதத்திலெல்லாம் வேதத்தில் இருக்கிறது என்பதை கொஞ்சம் உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அல்லேலூயா. தேவ நிமித்தம் ஒப்பு கொடுத்த தேவ ஜனங்களாக நீங்கள் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஒரு மனிதன் தேவ நிமித்தம் அவருக்கு பதிலுபகாரம் செய்ய வேண்டும் என்று ரட்சிப்பின் அனுபவத்தை தூக்கி கொண்டு சுமந்து செல்கிற தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாம்? ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிங்க. அந்நாளிலே தெபோராளும் அபினோகாமின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரி கட்டினது நிமித்தமும் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்கள் ஜனங்கள் தங்களை ஒப்பு கொடுத்த நிமித்தமும் அவரை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே தெபராலும் பாராக்கும் ஒரு பாட்டை பாடுதாங்க, சந்தோஷமாக பாடுதாங்க. என்ன பாடுதாங்க? தேவ ஜனங்கள் மனப்பூர்வமாக தேவனுக்கு என்ன செஞ்சாங்களாம்? தங்களை ஒப்பு கொடுத்துருக்காங்களாம். தேவனுக்கு மனப்பூர்வமாக அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி தேவனுடைய சபையாக, திருச்சபையாக கூடி வந்திருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களாக, விசுவாசிகளாக கூடி வந்திருக்கிறனா மனப்பூர்வமாக தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருக்குறோமா? தெபராளும் பாராக்கும் பாடுகிறார்கள், ஜனங்கள் மனப்பூர்வமாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகரை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பதற்கு அழுத்த வேண்டியிருக்கிறது.
அமிழ்த்த வேண்டி இருக்கிறது, தள்ள வேண்டி இருக்கிறது, குத்த வேண்டி இருக்கிறது, கசைக்கு பிழிய வேண்டி இருக்கிறது. நீங்கள் தேவனுக்காக உங்களை ஒப்பு கொடுங்கன்னு சொன்னா ஒப்பு கொடுக்க மனம் இல்லை. அல்லேலூயா. யாருக்கோ ஒப்பு கொடுத்துக்கிட்டு கிடக்கும். அல்லேலூயா. உலக மனுஷனுக்கு ஒப்பு கொடுக்குறோம், குடும்பத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம், யார் யாருக்கெல்லாமோ ஒப்பு கொடுக்குறோம். ஆனால் தேவனுக்கு மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னால் ஒப்பு கொடுக்க முடியல. அல்லேலூயா. எப்படி ஒப்பு கொடுத்தாங்களா? எப்படி ஒப்பு கொடுக்கணுமா தேவ நிமித்தம்? வாசிங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. தெபோராளாகிய நான் எலும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எலும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. அல்லேலூயா. தெபோராள் சொல்றா, நான் எப்படி தேவனுக்கு என்ன ஒப்பு கொடுத்திருந்தேன்? ஒரு தாயை போல ஒப்பு கொடுத்திருந்தேன். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறனா ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? தேவனிடத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. நீ அப்படி ஒப்பு கொடுக்காவிட்டால் கிராமங்கள் என்ன செஞ்சிடும்? பாழாய் போயிடும். நீ தேவனுக்கு பிரியமான ஒரு தாயாக தகப்பனாக நீங்கள் தேவனுக்கு உதவியாக உங்களுக்கு ஒப்பு கொடுக்காவிட்டால் கிராமங்கள் மட்டும் இல்லைங்க, நம்ம குடும்பங்கள் பாழாய் போய்விடும். நம்முடைய பிள்ளைகள், கணவன் மனைவி பாழாய் போய்விடுவார்கள். நம்முடைய வாழ்க்கையை பாழாய் போய்விடும். அல்லேலூயா. நீங்கள் தாயாக தகப்பனாக தேவ நிமித்தம் உங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? நீங்கள் உலக பிரகாரமாக உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் கணவனுக்கு, மனைவிக்கு நீங்கள் உங்களை அன்பாக ஒப்பு கொடுத்துருக்கலாம். தாயாக தகப்பனாக உங்கள் பிள்ளைகளுக்கு உலக ரீதியாக ஒப்பு கொடுத்துருக்கலாம். தேவனுடைய வார்த்தை நிமித்தம், தேவனுடைய நீதி நிமித்தம் உங்களை ஒரு நல்ல தகப்பனாக, நல்ல ஒரு தாயாக உங்கள் குடும்பத்தில் அவங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? அப்படி ஒப்பு கொடுக்கல. நான் வேதம் சொல்கிறது, கிராமங்கள் பாழாய் போனது போல குடும்பங்கள் என்ன செஞ்சிருமா? பாழாய் போய்விடும். இன்றைக்கு உங்கள் குடும்பங்கள் ரட்சிப்பை இழந்து ரட்சிப்பில் வளர முடியாமல் உங்கள் ரட்சிப்பையும் கூட அது தடுமாற செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு வேதனையான சூழ்நிலை உங்களை சூழ்ந்திருக்குமானால் நீங்கள் இன்னும் தேவனுக்கு செய்ய வேண்டிய இந்த கைமாறு, ஒரு தாயாக, ஒரு ஆவிக்குரிய ஒரு தாயாக, ஒரு ஆவிக்குரிய ஒரு தகப்பனாக நீங்கள் எழும்பி இருக்கிறீர்களா? எழும்பணும். அல்லேலூயா. அப்படி ஆவிக்குரிய ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக எழும்புகிறவர்கள் எப்படி தங்கள் வாழ்க்கையில், தங்கள் குடும்பத்தில் காரியங்களை செயல்படுத்துவார்கள் என்பதற்கான சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்கலாம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு செய்கிற உதவி. காணிக்கையும் பாட்டும் பிரசங்கமும் கோயிலை கட்டி கொடுத்துட்டா போதும், அது கோயிலுக்கு போயிட்டா போதுங்கிறது இல்லை. தேவன் எதிர்பார்க்கிற உதவி அதுதான். அல்லேலூயா. முதல்ல பகைவனுக்கு போய் நீ நன்மை செய், அவன் கழுதியை தூக்கி விடு. ரெண்டாவது வேதம் சொல்கிறது, கர்த்தர் நிமித்தம் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக உங்களை என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க. எப்படி ஒப்பு கொடுக்கணும்? ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக. அல்லேலூயா. உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், நீங்கள் தகப்பன் தாயாக இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக, ஆவிக்குரிய தாயாக இருக்கிறீங்களா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நான் கேட்குறேன், நீங்கள் உண்மையிலே ஒரு ஆன்மீக தகப்பனாக, தாயாக இருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லிக் கொடுத்து எழுப்புகிறீர்களா? இல்லாவிட்டால் அவர்கள் பாழாய் போவதற்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீங்களா? நம்ம குடும்பங்கள், நம்முடைய ஜனங்கள் பாழாய் போய்விடாமல் இருக்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக, தாயாக என்ன செய்யணும்? எழும்பணும். அப்படி எழும்பும் போது நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? ஒரு வசந்த வாசிங்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம். திருப்பிக் கொள்வோம். 22ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் வாசிங்க பார்க்கலாம். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டான்
ஆண்டாள் மீது உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஆபிரகாம் தன்னுடைய மகனை தேவன் தனக்கு பலியிடும்படி கேட்கிறார். அல்லேலூயா. இப்படி ஒரு கேள்வியை, ஒரு காரியத்தை ஆண்டவர் கேட்டால் நம்ம தேவனே என்ன செய்ய மாட்டோம், நம்ப மாட்டோம். அல்லேலூயா. ஆபிரகாமோடு தேவன் தெளிவாக பேசுகிறார், ஆபிரகாம் தேவனோடு தெளிவாய் பேசுகிறான். ஆகவே ஆண்டவர் கேட்கிறார், உன் பிள்ளை கொண்டு செய், பலியிடு. ஒரு அந்நிய தெய்வம் கூட அப்படின்னு செய்யாது, படக்குன்னு கேட்காது. ஆனால் அன்புள்ள தெய்வம் கேட்கிறார், பிள்ளைய பலியிடு, கொண்டு வெட்டு எனக்குங்கிறார். அல்லேலூயா. ஆட்டை பலியிட்ட மாதிரி உன் பிள்ளைய கொண்டு வெட்டுங்கிறார். அல்லேலூயா. இப்படி ஒரு சூழல் நமக்கு வரும் பொழுது நம்ம என்ன செய்வோம், ஆண்டவரை வேண்டாண்டு போயிடும். அல்லேலூயா. அதே ஆண்டவர் அந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் அந்த 2ஆம் வசனத்தில் பலியிடுன்னு சொன்னவர் இப்போ என்ன செய்கிறாரு, அவர் அறுவாள் தூக்கி வெட்ட போகும்போது வேண்டாம் அப்படிங்கிறார். இது என்ன பெரிய கூத்தா இருக்கு? அவர் தானே கேட்டார், இப்போ வேண்டாம் அப்படிங்கிறாரு. நீ பலி செலுத்த வேண்டாங்கிறாரு, நிறுத்தி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை சொல்கிறாரு, ஒரு வார்த்தையை. நீ உன் பிள்ளைய என்ன செஞ்சிருக்கிற, எனக்காக ஒப்பு கொடுத்துருக்கிற, இதனால நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவருக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு தான் தெரியாது. அல்லேலூயா. நீ பயப்படுறியா பயப்படலையாங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் நீ பயப்படுகிறதையா பயப்படலையாங்க உனக்கு தெரியுங்கிறத சோதனை. அல்லேலூயா. உன்னை குறித்து நீ அறிந்து கொள்ளும்படி தான் உனக்கு இந்த சோதனை. அதனால தான் உன் பிள்ளையை கொண்டு பலி கேட்டேன், நான் பலி கேட்கிற தேவன் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல ஆபிரகாம் தன் மகனை, வாலிப மகனை கூட்டி கொண்டு போய் விரவை சுமந்துட்டு போய் கட்டையை அடுக்கி வச்சு படுக்க வச்சு வெட்ட போகிறான்னு சொன்னால், ஒரு மகன் படுத்து கிடக்கிறான் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு பிள்ளையாக வளர்த்துருக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. தேவனுக்கு பயந்த ஒரு தகப்பன், தேவனுக்கு பயந்த தாய்மார்கள் தங்களை தேவனுக்கு பயந்தவர்களாக முதலில் நிறுத்தி கொள்வார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை உங்கள் பிள்ளைகள் பார்ப்பார்கள். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் அதை பார்க்கும் பொழுது நீங்கள் எதை சொன்னாலும் கீழ்ப்படிவார்கள். ஆபிரகாம் தேவனுக்கு பயந்ததில் தான் மாத்திரம் வளரவில்லை, தன்னுடைய மகனையும் வளர்த்திருந்தான். கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. தான் மாத்திரம் வளரல, தன் மகனையும் வளர்த்திருந்தான். இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் ஆவிக்குரியவர்கள், அவர்கள் மாத்திரம் நல்ல ஜெபிப்பார்கள், நல்ல பிரசங்கம் பண்ணுவார்கள், ஊழியம் பண்ணுவார்கள், உபவாசம் இருப்பார்கள், என்னெல்லாமோ பண்ணுவார்கள். பிள்ளைகள் ஆண்டுக்குள்ளே வராது. அல்லேலூயா. ஆண்டுக்குள்ளே வராது, வளரவும் செய்யாது. அல்லேலூயா. ஏன்? நீங்கள் உண்மையிலே தேவனுக்கு என்ன செய்யலை, பயப்படவில்லை. உங்கள் பயம் சபையிலே மாத்திரம் இல்லைங்க, எப்பொழுதும் தேவனுக்கு முன்பதாக எல்லா டைம்லையும் இருக்கணும். அல்லேலூயா. ரோட்டில் நடக்கும்போது, வீட்டில் நடக்கும் பொழுது, சபையில் நடக்கும் பொழுது, கல்யாண வீட்டில் இருக்கும் பொழுது, சடங்கு வீட்டுக்கு போகும்போது, செத்த வீட்டுக்கு போகும்பொழுது, கடைக்கு போகும்பொழுது, எங்கே போனாலும் நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்பதை பாருங்கள். அவர்கள் பார்க்கணும், எங்கள் அப்பா எங்கள் அம்மா பயந்த மாதிரி நடிக்கிறாங்கன்னு அந்த பிள்ளைகள் தெரிஞ்சுன்னா உங்கள்கிட்ட சொல்லாது. ஆவிக்குரிய அந்த வாழ்க்கையில் பிள்ளைகள் என்ன செய்யாது, வளராது. அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுக்காக தன்னையும் தன் மகனையும் வளர்த்திருந்தான் வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அது தேவனுக்கு செய்கிற பெரிய ஒரு உதவி. ஏன்னா அதன் மூலமாகத்தான் தேவன் பெரிய ஒரு விசுவாசமான ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று நினைத்திருந்தார். அல்லேலூயா. அவனுக்கு குழந்தையே கிடையாது, ஆனால் அவனை அவர் எப்படி கூப்பிட்டாரு, விசுவாசத்தின் சொல்லுங்க தகப்பன். விசுவாசத்தின் தகப்பன். இந்த சந்ததிக்கே இன்றைக்கு ஆபிரகாம் யாரு, விசுவாசத்தின் தகப்பன். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சந்ததிக்கே ஆபிரகாம் யாரு, விசுவாசத்தின் தகப்பன். தீமோத்தேயு குறித்து பவுல் சொல்கிறார், உன் தாய் உன் பாட்டி எப்படிப்பட்டவங்க, விசுவாசம் உள்ளவர்கள். உன் பாட்டியும் அம்மாவும் எப்படிப்பட்டவங்க, விசுவாசம் உள்ளவங்க தேவன் மேல. அல்லேலூயா. பாராட்டுகிறார். இன்றைக்கி நாம் நம்முடைய குடும்பத்தில் நம்ம சந்ததிக்கு வேண்டாம், நம்ம ஊருக்கு வேண்டாங்க, என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிறேனா, விசுவாசம் உள்ள தகப்பனாக இருக்கிறேனா?
விசுவாசம் உள்ள ஒரு தாயாக என் குடும்பத்தில் நான் இருக்கிறேனா? யோசிக்கணும். அல்லேலூயா. என் குடும்பத்தில் நான் விசுவாசம் உள்ள ஒரு கணவனாக மனைவியாக இருக்கிறேனா? விசுவாசம் உள்ள ஒரு சகோதரனாக சகோதரியாக இருக்கிறேனா? ஒரு விசுவாசம் உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேனா? அப்படி யோசிங்க நீங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் சந்ததிக்கே விசுவாசம் உள்ள தகப்பனாக இருந்தான். அல்லேலூயா. காரணம், தேவனுக்கு பயப்பட தன்னை ஒப்பு கொடுத்திருந்தான். அதனால் அந்த தெய்வ பயத்தில் ஈசாக்கு வளர்ந்தான். ஈசாக்குடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது. சத்தம் ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவனுக்கு செய்கிற கைமாறு, தேவனுக்காக நானும் வளரணும், என் பிள்ளைகளும் வளரணும், என் குடும்பமும் வளரணும். ஹல்லேலூயா. விசுவாசத்தின் தகப்பனாக, விசுவாசத்துடைய தாயாக நான் வளரணும். அல்லேலூயா. அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அடுத்தால பாருங்க, ஒரு மனுஷன் தேவனுக்காக தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவன் எப்படி நடந்து கொள்வான்? நம்ம வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் திருப்தி கொள்வோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனின்னாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அல்லேலூயா. இங்க வாசிக்கிறோம், அன்னாள் என்கிற ஒரு பெண்ணுக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லாததுனால அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்க. அந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தரோ இந்த அன்னாளுடைய கற்பத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? அடைத்திருந்தார். யாரும் திறக்க முடியாது. எந்த மருத்துவத்தில் போய் சிகிச்சை பார்த்தாலும் என்ன செய்ய முடியாது? சொல்லுங்கங்க. திறக்கவே முடியாது. அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியை டிவியில் பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு 20 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு, எனக்கு 30 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மருத்துவமனை எங்களை கைவிட்டுட்டு, மருத்துவம் எங்களுக்கு உதவி செய்யலை. எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போய் எத்தனை லட்சத்தை செலவழித்தோம், முடியல. யார் எங்களுக்கு அந்த குழந்தைய தந்தான்னா? ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு தெய்வத்தை சொல்கிறாங்க. அல்லேலூயா. இதில் விசேஷம் என்ன தெரியுமா? அப்படி நீண்ட நாள் கழித்த பிள்ளைகள் அந்த தகப்பன்மார் தாய்மார் சொல்றதை நிச்சய மாட்டேங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குதுங்க. அல்லேலூயா. கிறுக்கு பிடிச்சிருக்கீங்க அம்மைக்கு, கோயில் அலைதா, ஜபம் அலைதான், இப்படி சொல்லுகிறது அந்த பிள்ளைகள். அவங்க பட்ட பாடுகள் பிள்ளைகள் என்ன செய்யலை தெரியல. ரொம்ப துரதிருஷ்டவசமானது, பிள்ளைகளை பெற்ற தகப்பனுக்கும் தாய்க்கும் இந்த குடும்பத்திற்கு என்ன செய்யலை நிறைய பேருக்கு தெரியல. இப்போ கர்த்தர் அடைச்சிட்டாரு. அடைச்ச உடனே நாங்கள் என்ன பிரச்சனை? அந்த 6ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால், தேவன் அவள் கற்பத்தை அடைச்சதுனால அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள். குழந்தை இல்லாதனால ஒரே துக்கம். குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனை. அல்லேலூயா. ஒரே வேதனை. என்னெல்லாம் சொல்லி ஆசுவாங்க, என்னெல்லாம் சொல்லி நிந்திப்பாங்க. கூட்டத்தில் கூட இவளை முன்னால் விடாதீங்க, பின்னால் விடுங்கம்பாங்க. இவள் கல்யாண வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இவன் கல்யாண வீட்டுக்கு வர, இப்படிலாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. இதனால் அன்னாள் டெய்லி துக்கமும் விசனமும் பட்டு கொண்டே இருந்தாலாம். அந்த 7ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் இடைஞ்சல். யாரு? சக்களத்தி. யாரு சொல்லுங்க? யாருமா? சக்களத்தி. சத்தம் சொல்லுங்களேன். சக்களத்தி. அல்லேலூயா. இன்னொரு மனைவி கோயிலுக்கு போகும்போதெல்லாம் இவளை ஏசுவா, இவளை அவமானப்படுத்துவா, ஒவ்வொரு தடவையும் அப்படித்தான் நிந்திப்பா. அதனால இவள் மனமடி வாக்குவாள். அவளை மனமடி வாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். அல்லேலூயா. எவ்வளவு வேதனைப்படுங்க. அடுத்த 8ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? அப்போ குழந்தை இல்லாதபடி தேவன் கற்பத்தை அடைச்சதுனால அவளுக்கு நிந்தை, அவமானம், துக்கம், சஞ்சலம், தினந்தோறும் கண்ணீர் வெடிப்பு. அல்லேலூயா. இன்னைக்கு மருத்துவங்கள் பெருகிட்டு, அன்னைக்கு மருத்துவம்லாம் கிடையாது. அப்போ யோசிக்கிறா, என்ன யோசிக்கிறா? அவ தேவ சமூகத்தில் நீண்ட நாள் கழித்து யோசிக்கிறா, தீர்மானம் பண்ணுகிறாள். அந்த வசந்த வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசந்த வாசிங்க.
அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அந்த ஆலயத்துல கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவனை கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு ஒப்பு கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணினாள். அல்லேலூயா. குழந்தை இல்லை, வருவதற்கு வாய்ப்பும் இல்லை, நிந்தையும் அவமானமும் விசனமும் விசலமும் சஞ்சலமும் அதிகமாகிட்டே இருக்கு, வேதனைகள் அதிகமாகிட்டே இருக்கு. பார்த்தா ஒரு குழந்தை வருதோ வரலையோ, ஒரு ஆண்டுகிட்ட ஒரு ஒப்பந்தம் பண்ணுறா, நீ ஒரு குழந்தைய தந்தா இந்த ஒரு குழந்தைய உனக்கு என்ன செய்வேன், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருவேன். அல்லேலூயா. 2 தந்தா 1 ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லலை. அல்லேலூயா. ஒரே நேரத்தில் 2 ரெட்டை குழந்தைய தாராண்டவரே 1 ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லலை. ஒரு குழந்தை தந்தாலும் அந்த ஒன்றை என்ன செய்வேன், ஊழியத்திற்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னான். அல்லேலூயா. அப்போ அன்னாள் தேவனுக்கு செய்கிற ஒரு பெரிய உதவியாக உபகாரமாக கருதப்பட்டு என்ன தெரியுமா, பிள்ளைகளை ஆவிக்குரிய ரீதியில் வளர்ப்பது மட்டும் இல்லை, பிள்ளைகளை தேவனுக்கு ஊழியம் செய்ய அனுமதிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், நம்ம பிள்ளைகளை உலக ரீதியாக பல விதங்களிலே பல இடங்களில் உயர்த்த விரும்புகிறோம். கலெக்டராக விரும்புகிறோம், பெரிய அரசாங்க அதிகாரிகளாக்க விரும்புகிறோம், டாக்டராக்க விரும்புகிறோம், ஆசிரியர்களாக்க விரும்புகிறோம், பல அதிகாரிகளாக வேலைகளில் நம்ம அவர்களை உயர்த்த விரும்புகிறோம், பிரயாசப்படுகிறோம். தப்பு இல்லை. அல்லேலூயா. ஆனால் அன்னாள் என்ன செய்யறா பாருங்க, ஊழியம் செய்வதற்கு ஒப்பு கொடுக்கிறாள். அல்லேலூயா. தன் பிள்ளைய. அல்லேலூயா. சின்ன வயசுலேயே பால் மறந்த உடனே கொண்டு போய் செஞ்சிட்டா. பக்கத்தில் உள்ளவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, சண்டாளி குழந்தை இவ்வளோ நாள் இல்லாமல் இருந்தது, பெத்த உடனே கொண்டு போய் கோயிலில் கொண்டு போட்டு வந்துட்டாள. அல்லேலூயா. கோயிலில் அலையுதா. அல்லேலூயா. கோயிலுக்கு போனதுனால வந்த நன்மைங்கிறது அண்ணாளுக்கு தெரியும், அண்ணாள் புருஷனுக்கு தெரியும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் சக்களத்தி வாய் என்ன செய்யலை, பேசவே இல்லைங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதெல்லாம் அவள் அனுபவிச்சவா. அவளுக்கு இருதயம் துடிச்சிருக்காதா? அந்த பிள்ளையை கொண்டு கொடுக்கும் பொழுது துடிக்காதா? பால் மறந்தோன்னு அந்த பிள்ளைக்கு என்ன தெரியுங்க? இன்னைக்கு பிள்ளைகளை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வர முடியல, ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்க தெரியல, எல்லா இடமும் கூட்டிகிட்டு போகிறோம். அல்லேலூயா. சினிமா பார்க்க கூட்டிகிட்டு போகிறோம், சர்க்கஸ் பார்க்க கூட்டிகிட்டு போகிறோம், ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகிறோம், உடைக்கு கூட்டிட்டு போகிறோம், ஜுவல்லர்ஸுக்கு கூட்டிட்டு போகிறோம், கல்யாண வீட்டுக்கு, விருந்து வீட்டுக்கு, எல்லா வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறோம். தேவனுடைய ஆலயத்திற்கு மட்டும் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருக்காக வளர்க்கவும் ஊழியம் செய்வதற்கும் நம்மளால் ஒப்பு கொடுக்க முடியலை. அல்லேலூயா. நீங்கள் தேவன் உங்களுக்கு செய்த உபகாரத்தை என்ன செஞ்சுருக்கீங்க, மறந்துட்டீங்க. அல்லேலூயா. அண்ணாள் ஒரே ஒரு பிள்ளை தந்தாலும் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தா. அல்லேலூயா. அது தேவ தீர்மானங்க. தேவ தீர்மானம் இருந்ததுனால தான் அந்த கோயிலில் வளர்ந்த சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியானா. அல்லேலூயா. அங்கே தேவனுடைய ஊழியக்காரனும் தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரனுடைய பிள்ளைகளும் நாசமாக போயிட்டான். அல்லேலூயா. அதனால தேவன் தன்னுடைய தீர்மானத்தின்படி ஒரு சகோதரியை பிடிச்சு ஒரு குழந்தையை உருவாக்கி தனக்காக ஏற்படுத்துகிறார். அது தேவனுடைய அற்புதமான ஒரு ஞானம். அல்லேலூயா. கோயிலில் வளர்தான், பெரிய தீர்க்கதரிசியாக வருகிறான். அல்லேலூயா. தேவனுக்கென்று அவனை ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தாள் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? நான் மாத்திரம் ஒழித்துக்கு போகிறேன். ஆமாம், என் புள்ள ஒழித்துக்கு வேண்டாம், ஒளியும் மோசமானது. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், அப்படி நினைக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. அந்த ஊழியத்தில் போனால் என் பிள்ளை கெட்டு போயிடும், இந்த ஊழியத்துக்கு போனால் என் பிள்ளை கெட்டு போயிடும். அப்போ நீங்கள் போகிற ஊழியமே கெட்டு போய் தான் இருக்குன்னு நீங்களே என்ன செய்கிறீங்க, உள்ளுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அன்னாள் சாமுவேலை தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக ஒப்பு கொடுத்தது தேவனுக்கு உதவியாக உபகாரமாக ஒப்பு கொடுக்கப்பட்டதற்கு தேவன் அங்கே உதாரணமாக சொல்லுகிறார். அல்லேலூயா. சரி, அடுத்தால் என்ன செய்வா பாவம்? அடுத்த ஆண்டு என்ன செஞ்சா தெரியுமா? ஒரு பிள்ளையை ஒப்பு கொடுத்ததுனால வாசிங்க பார்க்கலாம், திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல்நூல் ஏபோத்தை தரித்தவனாக கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருந்தான். கர்த்தரை கரங்கள் தட்டி மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக ஊழியம் செய்து கொண்டிருந்தான் சாமுவேல். அவனுடைய தாய் வருஷந்தோறும் பலியை செலுத்துவதற்காக தன் புருஷனோடு கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். அல்லேலூயா. நம்ம சின்ன பையனா இருந்திருக்கான்னு அர்த்தம்.
சின்ன ஒரு என்ன செய்யறது, ஒரு குழந்தை மாதிரி ஒரு சின்ன பையனாக இருந்திருக்கிறான். தைத்து கொண்டு வருவாள். ஏலி ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து இப்போ பாருங்க, பிள்ளைய ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்ததுனால ஊழியக்காரன் பார்க்குறான் எவ்வளோ கஷ்டம். ஒரு பிள்ளைய பெற்று ஊழியத்து கொண்டு விட்டு கொடுக்குறது எவ்வளோ கஷ்டம். நம்ம பிள்ளைகள் நம்ம சொல்கிறதே என்ன செய்யாது, கேட்காது. ஏன்னா அந்த அளவுக்கு வளர்க்கலை நம்ம. அல்லேலூயா. ஆனால் நாம பிள்ளைகள் சொல்கிறது என்ன செய்கிறோம், கேட்குறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நேற்றா வெள்ளிக்கிழமை ஒரு ஆன்லைன் மீட்டிங்கில், கூகுள் மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும் பொழுது சிம்சோனை பற்றி நான் நிறைய விஷயங்கள் சொல்லி கொண்டு இருந்தேன். அதில் நிறைய பேர் கலந்து கொண்டார்கள். ஒரு நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். கலந்து கொண்ட பொழுது நான் சொன்ன ஒரு செய்தியில் ஒரு அம்மா அங்கேருந்து அவங்க சொல்கிறாங்க, ஒரு தடவை சிம்சோன் நியாயாதிபதியாக இருந்து ஜனங்களை நடத்த வேண்டியவன். இப்போ அவன் தேவனுக்கென்று தன்னை முழுமையாக அர்ப்பணிக்காம ஒரு பெண்ணிடத்தில் விழுந்ததுனால கண்ணு கூடாக்கப்பட்டது, முடி மொட்டையாக்கப்பட்டது, கையில் விலங்கு போடப்பட்டது. கடைசியில் பார்த்தா ஒரு சின்ன பையன் அவனை கையை பிடிச்சி நடத்திட்டு போகிறாங்க. எத்தனை பேரை நடத்த வேண்டிய சிம்சோன் இப்போ ஒரு சிறு பையனால் கையை பிடிச்சி நடத்திட்டு போகிறான். இந்த வசனம் எனக்கு ரொம்ப தொட்டுது பிரதர்ன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஏன்னா நீங்கள் நிறைய பெரியவர்கள் சிறியவர்களை நடத்துவதற்கு பதிலாக சிறியவர்கள் தான் பெரியவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. அது பெரிய அவமானம். என் பிள்ளை, என் மகன் என் சொல்ல கேட்கலைங்கிறது பெரிய அசிங்கம், அவமானம். நீங்கள் சொல்கிறதே உங்கள் பிள்ளை கேட்கலன்னா யார் உங்கள் சொல்ல கேட்பா? யோசிங்க. சிம்சோன் விழுந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் சிறு பிள்ளைகள் பெரியவர்களை நடத்துவதற்கு அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போய்விடுகிறார்கள். யாராகவும் இருக்கலாம். மனைவி புருஷன் சொல்ல கேட்டு நடப்புக்கு பதிலாக புருஷன் மனைவி சொல்ல கேட்டு நடக்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக இருந்தால் நடப்பு தப்பு இல்லை. தவறை கூட பாருங்கள், மனைவி சொன்னால், பிள்ளைகள் சொன்னால், தாய் சொன்னால், சகப்பன் சொன்னால், நண்பன் சொன்னான்ட்டு நடக்கிறோம். தப்பு. அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்கிறது, அன்னாள் தன் மகன் அங்கே ஒப்பு கொடுக்கும்போது அவன் அப்படி பணிவிட செஞ்சுட்டு இருக்கிறான். இதை ஊழியக்காரன் பார்க்குறான், எவ்வளோ கஷ்டங்கிறத உணர்றான். தன் பிள்ளையை கொண்டு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருக்காளே அப்படி சொல்லிட்டு அவன் அடுத்தால அவளை ஆசீர்வதிக்கிறான். எப்படி ஆசீர்வதிக்கிறான் பாருங்க. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, அந்த 20ஆம் வசனத்தை. ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக, பிள்ளை பாக்கியத்தை கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பந்தரித்து 3 ஆம்பளை பையனையும் 2 பொம்பளை பிள்ளையையும் பெற்றாள். சாமுவேல் கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான். அல்லேலூயா. தேவனுக்காக அவள் செய்த உபகாரம், ஒரு பிள்ளையை ஊழியக்காரனாக அர்ப்பணித்தாள். அல்லேலூயா. எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும். அந்த கஷ்டத்தெல்லாம் ஆண்டவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஏலி ஊழியக்காரன் கவனிக்கானோ இல்லையோ, புருஷன் கவனிக்கானோ இல்லையோ, தேவனுக்கு கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அதனால் அவளுக்கு அதற்கு பிறகு 5 பிள்ளைகள். அல்லேலூயா. தேவனுக்காக ஊழியம் செய்வதற்கு தன் பிள்ளையை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கணுங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் தன் பிள்ளையை ஆண்டவருக்கென்று வளர்த்திருந்தான். தேவனுக்காக அவன் தொடர்ந்து வளர்வதற்கு அவனை பக்குவமான பாதையில் நடத்தினான். அன்னாள் தன் ஒரே மகனை ஊழியத்தை செஞ்சிருந்தா, ஒப்பு கொடுத்தாள். இது தேவனுக்கு நாம் செய்கிற உதவி. யோசிங்க. அடுத்தால பாருங்க, தேவனுக்காக ஒப்பு கொடுத்த இன்னொரு விஷயத்தை நீங்கள் வாசிக்கும்படி விரும்புகிறேன். திருப்பிக் கொள்வோம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 3:28. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவர்கள் தேவனை மாத்திரமே ஆராதிக்கிறவர்கள். இவர்களுக்கு ஒரு சோதனை வருது.
என்ன சோதனை வருது? நேபுகாத்நேச்சாரை நீங்கள் வணங்கணும்னு. ஆனால் இவங்க நாங்கள் அதுக்கு வணங்க மாட்டோம், நாங்கள் தேவனை தவிர எதற்கும் கீழ்ப்படிய மாட்டோம்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. அப்படி சொல்லும் பொழுது அவர்களுக்கு தண்டனை வருகிறது. என்ன தண்டனை? தீச்சுளுக்குள்ளே உயிரோட தூக்கி போடும்படி. அல்லேலூயா. இதில் 3 பேர், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, 3 பேர். இந்த 3 பேரும் ஒரு மனதோடு தங்கள் சரீரங்களை தீயில கருகிட்டாலும் பரவாயில்லை, இந்த சரீரம் அழிஞ்சு போயிட்டாலும் பரவாயில்லன்னு 3 பேரும் ஒரு மனதோடு கர்த்தருக்காக என்ன செஞ்சாங்க? ஒப்பு கொடுத்தாங்க. நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சரீரத்தை பாதுகாப்பதற்கு ரொம்ப நம்ம பிரயாசப்படுகிறோம். அல்லேலூயா. ஆமாம், இந்த சரீரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். வேதம் சொல்லுகிறது, ஆவி, ஆத்மா, சரீரம் 3ம் தேவ சந்நிதியிலே குற்றமற்றதாக இருக்கணுங்கிறது. அல்லேலூயா. நமக்கு ஆவி இருக்கு, ஆத்மா இருக்கு, இந்த சரீரத்தை நம்ம எப்படி பாதுகாக்கிறோம்? இந்த சரீரத்தை தேவனுக்கு பரிசுத்தமான ஒரு பலியாக ஒப்பு கொடுத்துருக்குறோமா? இல்லை. அல்லேலூயா. இந்த சரீரத்தினுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு பதிலாக சரீரத்தினுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு துடிக்கிறோம். அல்லேலூயா. உணவில் இச்சை, அழகை பார்த்து இச்சை, உடையில இச்சை. ஒரு வேதம் சொல்கிறது, கணவன் மனைவி கூட ஒருவர் தகாத விதமாக இச்சையினாலே அனுபவிக்கிறார்கள். இச்சை எல்லா விதத்திற்கும் தகுதியானது, தகுதி இல்லாதது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் எனக்கு அது அனுபவிக்க என்ன இருக்கிறது? அதிகாரம் இருக்கிறது. எல்லாம் எனக்கு எப்படி இல்லை? தகுதி இல்லை. அதே போல சரீரத்தில் நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுக்கு பிரியமானதாக இருக்குதான்னு யோசிக்கணும். அல்லேலூயா. சரீரத்தை யாருக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்க? கணவனுக்கா, மனைவிக்கா, பிள்ளைகளுக்கா, சாராயத்துக்கா, சாப்பாட்டுக்கா, தூக்கத்திற்கா, எதுக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்க? சரீரத்தை தேவனுக்கு பரிசுத்தமான பலியாக ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? ஆனால் இந்த தேவனுடைய பிள்ளைகள் தேவ நிமித்தம் தீர விழுந்து கருகிட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் அந்த அந்நிய தேவனை நினைச்ச மாட்டோம், வணங்க மாட்டோம்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அநேகரை பார்க்குறேன், சரீரத்தின் இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக புருஷன் பின்னால், பொண்டாடி பின்னால், பிள்ளைகள் பின்னால், அதிகாரி பின்னால், எஜமான் பின்னால், யார் பின்னாலுமே போகிறாங்க. அல்லேலூயா. எவ்வளோ வேதனையான ஒரு விஷயம் பாருங்கள். நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க நான் நம்புகிறேன். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, தீச்சுளைக்கு கூட ஒரு மனதோடு ஒப்பு கொடுத்தாங்க. அதுக்கெல்லாம் ஒரே மனசு வேணும். கர்த்தருக்காக சரீரத்தை ஒப்பு கொடுக்க ஒரு மனசு வேணும். அல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுத்தனால தேவன் அக்கினி சூளைக்குள்ளே அவர்களை காப்பாற்ற முடியும்னு செய்தார். இறங்கினார், தூக்கிட்டு வந்தார். மூடி கூட என்ன செய்யலாம்? கருகலை. அப்படி கருகாததுனால தான் அந்த நேபுகாத்நேச்சார் பார்த்துட்டு சொல்கிறான், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை. கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். சரீரத்தை தேவனுக்காக அவர்கள் உபகாரமாக செய்தது போல அர்ப்பணித்தார்கள். இந்த சரீரம் தேவனுக்காகவே போட்டோம், தேவனுக்காக இந்த சரீரத்தை இழந்தாலும் பரவாயில்லன்னு அர்ப்பணித்தாங்க. அதனால பெரிய ஒரு அற்புதம் நடந்தது. தேவன் நாம் அங்கே மகிமைப்பட்டது. அல்லேலூயா. அற்ப சரீரத்துக்காக தேவனுடைய மகிமை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, இழந்துடாதீங்க. சரீரத்தை தேவனுக்காக ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. இது நீங்கள் தேவனுக்கு செய்கிற பெரிய ஒரு உதவி. சில சாப்பாட்டில் கட்டுப்பாடாக இருப்பது, நம்ம தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும், தேவனுக்காக வாழ வேண்டும், நம்ம குடும்பத்திற்காக வாழ வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. தேவனுக்காக வாழணும் அப்படின்னு நினைக்கணும். நம்ம சில தியாகங்களை சரீரத்தில் செய்வது தேவனுக்காக இருக்கணும். என் பொண்டாட்டிக்காக, என் பிள்ளைக்காக, என் புருஷனுக்காக இருக்கக்கூடாது, எனக்காக இருக்கக்கூடாது, தேவனுக்காக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி அவங்க தேவனுக்காக ஒப்பு கொடுத்தனால வேதம் சொல்லுது. அந்த வசனத்தை வாசிங்க, தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவனுக்காக தங்கள் சரீரங்களை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்ததுனால தேவன் நம்ம என்ன செஞ்சது? மகிமைப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகள் உயர்த்தப்பட்டார்கள். அல்லேலூயா. தேவனால உயர்த்தப்படணும். சரீரத்தை என்ன செஞ்சாங்க? ஒப்பு கொடுத்தாங்க. தெபோராள் எதை ஒப்பு கொடுத்தா? தாயாக எழும்படி தன்னை ஒப்பு கொடுத்தாள். எப்படி தாயாக? ஆவிக்குரிய தாயாக. அதே போல நம்ம ஆவிக்குரிய தாயாக, தகப்பனாக எழும்ப நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்து நிமித்தம் ஒப்பு கொடுப்பது தேவனுக்கு நாம் செய்கிற பெரிய பதில் உபகாரம். அல்லேலூயா. அடுத்தால ஆபிரகாம் தான் மாத்திரம் தேவனுக்கு பயப்படுகிறவனாக வளரவில்லை, தன் மகனையும்
தேவனுக்கு பயப்படுகிறவனாக வளர்த்து வைத்திருந்தான். அல்லேலூயா. அதனால சந்ததி ஆசீர்வாதமாக பெருகியது. ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். மூன்றாவதாக அன்னாள் குழந்தையே இல்லாமல் இருந்தது. தன் மகனை தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக ஒப்பு கொடுத்தாள். தேவன் மறுபடியும் அவளுக்கு 5 பிள்ளைகளை கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. அடுத்தபடியாக சாத்ராக், மேஷக், ஆபத்நேகோ சரீரங்களை தேவனுக்கென்று அப்படியே ஒப்பு கொடுத்துட்டாங்க. பரிசுத்தமாக வானபலியாக முழுமையாக ஒப்பு கொடுத்தாங்க. அதனால் தேவன் அவர்களை அந்த அக்னி சூளையிலிருந்து என்ன செஞ்சார்? தப்புவித்தார். அது மாத்திரமல்ல, உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதுபோல ஒரு உதாரணத்தை சொல்லி செபிக்கலாம்னு நினைக்கிறேன். வாசிக்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும், கவனிங்க, தேவனை குறித்து ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும், சாட்சியாக வாழ ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. 2 விஷயம். தேவ நிமித்தம் பிரசங்கம் பண்ணணும், சாட்சியாகவும் வாழணுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் பிரசங்கிகளாயாச்சு. அல்லேலூயா. ஆண்கள், பெண்கள், சின்ன பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க, எல்லாரும் பிரசங்கி. வீட்டில் வந்து இப்போ விசுவாசியே கிடையாதுங்க. ஆவிக்குரிய சபையை போயிட்டுனாலும் ஆம்பளை பொம்பளை அண்ணன் தம்பி எல்லாமே பிரசங்கிறாள் தான். அல்லேலூயா. அது தப்பு இல்லை. எல்லாருமே சுவிசேஷத்தை சத்தியத்தை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் கணவன் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பது சந்தோஷமான ஒரு விஷயம். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நாங்கள் பிரசங்கிக்க மாத்திரம் தேவன் எங்களுக்கு கட்டளையிடாமல் நாங்கள் பிரசங்கித்த அந்த வார்த்தைகளுக்கு எப்படி இருப்பதற்கு, சாட்சியாக வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா. நீண்ட நாட்களுக்கு முன்னால் கூட ஒரு பிரசங்கத்தை கேட்டோம். ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படும் பொழுது நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் தேவன் உங்கள் மேல் வரும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எங்க போனாலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவன் பிரசங்கிக்க மட்டுமல்ல, சாட்சியாய் வாழ உலகம் முழுவதும் நீ என்ன செய்யணுமா? உங்களை அர்ப்பணித்து வாழணுமா? அல்லேலூயா. உலகம் முழுவதும் நம்ம போக முடியாது. ஆனால் நான் அடிக்கடி சொல்வேன், உங்கள் குடும்பத்தில் சாட்சியாயிருங்க. அல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு வாழுகிற ஒரு கணவனாக மனைவியாக, ஒரு தகப்பனாய் தாயாய், ஒரு மகனாக மகளாக, ஒரு சகோதரனாக ஒரு சகோதரியாக, சபையிலே ஒரு நல்ல தேவ மனிதனாக, தேவனுடைய விசுவாசிகளாக பிரசங்கிக்க மட்டுமல்ல, சாட்சியாக வாழ ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது அது நீங்கள் தேவனுக்காக செய்கிற பெரிய ஒரு உபகாரம், உதவி என்று வேதமே சொல்லுகிறது. அல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு வாழுகிற தேவ பிள்ளைகள் இப்படித்தான் தங்களை தேவனுக்காக தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்திருப்பார்கள். சரீரத்தை ஒப்பு கொடுப்பார்கள், எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்பார்கள். அல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை தான் தேவனுக்கு நாம் செய்கிற உதவி, உபகாரம். இப்படி நீங்கள் தேவனுக்கு கைமாறு செய்கிறவர்களாக உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிறீர்களா? இந்த வசனங்கள் உங்கள் நினைவுக்கு என்றைக்காவது படித்திருக்கிறீர்களா? இன்றைக்காவது இது உங்கள் உள்ளத்தை தொடுகிறதா? உங்கள் வாழ்க்கையில் உங்களை அது தூண்டுகிறதா? நான் ஆண்டவருக்காக உபகாரமாக எதையுமே நான் செய்யலை. காணிக்கை கொடுப்பது, சபையை கட்டுவது, பிரசங்கம் பண்ணுவதெல்லாம் ஒரு காரியமாக இருந்தாலும் தேவன் எதிர்பார்க்கிற உபகாரம், அவர் விரும்புகிற உபகாரம், அதைத்தான் தாவீது கேட்கிறார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன செய்யும்? போதியும். எனக்கு பிரியமானதை உமக்கு நான் செய்துட்டு அதில் நீர் பிரியமாக இருக்கிறீரான்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அந்த மேலேருந்து வாசிமா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து அந்த 5ஆம் வசனம் வரைக்கும் வாசி. இப்படி இருக்க சகோதரரே, நல்ல கவனிங்க, முடிக்க போற சகோதரரே, எவைகளை
அறிய வேண்டும், நீங்கள் எவைகளை அறிந்திருக்க வேண்டும் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், மேகத்திற்கு கீழாக இருந்தார்கள், நடத்தப்பட்டார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், கண்மலையில தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களிலே அதிகமான பேரிடத்துல தேவன் பிரியமா இல்லை. பாருங்க, ஞான போஜனம், ஞான தண்ணீர் மேகத்துக்குள்ள வழி நடத்தப்படுகிறது, சமுத்திரம் ரெண்டா பிரிஞ்சு போகுது, தேவன் அவர் கூடயே தான் போறார். அல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்லுது. ஆனா இவங்க சாப்பிட்டாலும் மண்ணாவை தின்னாலும் காடையை தின்னாலும் வெற்றி பெற்றாலும் நிறைய வேறு இடத்துல தேவன் எப்படி இல்லை, பிரியமா இல்லை. அதுதான் தாவீது சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு பிரியமானதை உமக்கு நான் தருவதை விட உமக்கு பிரியமானதை சொல்லும், கற்றுத்தாரும், நான் அதை என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணான்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ நமக்கு பிரியமானதை தேவனுக்கு உதவியாக உபகாரமாக செய்வதை எல்லாம் நம்ம கொஞ்சம் ஒதுக்கி விட்டு தேவனுக்கு பிரியமானதை, அவர் எதிர்பார்க்குற உதவியை உபகாரத்தை நம்ம செய்வோம், பகைவர்களுக்கு நன்மை செய்வோம். வேதம் சொல்கிறது, தெபோராளைப் போல தாயாக தகப்பனாக குடும்பத்தில் ஆவிக்குரிய தகப்பனாக தாயாக நம்ம எழும்புவோம். ஆபிரகாமை போல நம்முடைய பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளைகளாக வளர்க்க நாம் முதலே வளருவோம். அன்னாளை போல பொருத்தனின்படி தன் மகனை ஊழியத்திற்கு அர்ப்பணித்தது போல நம்முடைய பிள்ளைகளை ஊழியத்திற்கு அர்ப்பணிக்க நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்போம். அடுத்த யாரு? சாத்ராக்கு மேஷாக்கு ஆவி ஆத்மாவும் மட்டுமில்ல சரீரத்தையும் கூட ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணித்தது போல ஒப்பு கொடுத்தது போல சரீரத்தை நாம் ஒப்பு கொடுப்போம். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர்கள் பிரசங்கிக்க மட்டுமல்ல சாட்சியாக வாழ தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அதுபோல் ஒப்பு கொடுப்போம். இதுதான் கிறிஸ்துவுக்காக நாம் செய்கிற உதவி, கிறிஸ்துவுக்காக பதிலாக நாம் செய்கிற உபகாரமை தவிர காணிக்கை கொடுப்பதும் பாட்டு படிப்பதும் வெறும் பிரசங்கம் பண்ணுவது மாத்திரமல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதும் உயர்ந்த இடத்தை தான் விரும்புவார், உயர்ந்த ரகத்தை தான் விரும்புவார். அல்லேலூயா. அது பாரமானவைகளே அல்ல, அது எளிதானவைகள். அதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். அப்படி எளிமை நின்று தேவ சமூகத்தில், கர்த்தாவே நீர் செய்த அந்த உபகாரங்களுக்காக நாங்கள் என்னத்தை செலுத்துவேன் என்கிற தாவீதுடைய கேள்வியோடு அந்த வசனம் தொடருகிறது. ரட்சிப்பின் அனுபவத்தை பாத்திரத்தை சுமந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை தொழுது கொள்வேன், அதன் மூலமாக நீர் மகிமைப்படுவீர். ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீர். அப்படி ஒப்பு கொடுப்போம். வாய் திறந்து அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. ஆண்டவர் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆண்டவர் நீர் விரும்புகிறதை நாங்கள் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்குறோம். அப்படியே வாயை திறந்து ஒப்பு கொடுங்க பார்க்கலாம்.